சாரி சொல்லியிருக்காரு மாரி செல்வராஜ். தமிழ் சினிமாவில் மிக குறுகிய காலகட்டத்திலேயே முன்னணி இயக்குனர்கள் ஒருவராக வளர்ந்திருக்காரு மாரி செல்வராஜ். அவர் தன்னுடைய முதல் படமான பரியேறும் பெருமாளில் தொடங்கி அதுக்கடுத்தது கர்ணன், மாமன்னன், வாழைன்னு ஒவ்வொரு படங்களுக்கும் தூய தமிழில் தான் பெயர்கள் வந்து வச்சிட்ருக்காரு. ஆனால் இப்போது அவருடைய 5வது படத்துக்கு பைசன் அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க. இந்த படம் நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக இருக்கு. ஸோ இந்த சூழலில் தான் அவர் வந்து சாரி சொல்லியிருக்காரு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போது தமிழில் வெளியாகக்கூடிய படங்கள் நம்ம தமிழ்நாட்டை தாண்டி பிற மாநிலங்களையும் நல்லா ஓடினா தான் அந்த படத்துக்கான சக்ஸஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த பைசன் படத்தை ரஞ்சித்துடைய நீலம் ஸ்டுடியோஸ் அண்ட் அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் 2 நிறுவனங்களும் சேர்ந்து தான் தயாரிச்சிருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது இந்த பைசன் படத்தை மற்ற மாநிலங்களையும் வெளியிடுறதுக்கு வசதியாக படத்தோட பேரை வந்து ஆங்கிலத்தில் வச்சா நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி அப்ளாஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த படத்துக்கு வந்து நான் பைசன் அப்படிங்கிற பேரை வச்சிருக்கேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருக்காரு மாரி செல்வராஜ். அது மட்டும் இல்லாமல் ஆங்கிலத்தில் பெயர் வச்சதுக்கு மன்னிச்சிடுங்க அப்படின்னு சாரி சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னமும் கூட தன்னுடைய திரைக்கதை புக்கில் வந்து இந்த படத்துக்கு காலமாடன் அப்படிங்கிற தலைப்பு வச்சு தான் நான் திரைக்கதையை எழுதினேன் அப்படிங்கிறதையும் மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.